ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் முத்திரைகளும் யோகாசனங்களும் இரண்டு இணைந்து பார்க்க போகிறோம். ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நிறைய நபர்கள் அடிக்கடி கேட்கக்கூடியது, உடல் எடை குறையணும், தொப்பை குறையணும். அப்போ உடல் எடை குறைவதற்கும் தொப்பை குறைவதற்கும் உரிய ஆசனங்கள், தனுராசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். முத்திரைகளில் சூரிய முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய நபர்களுக்கு சுகர் இருக்குது. ஸோ அந்த சுகர் கட்டுக்கோப்புக்கு வருவதற்கும் இந்த தனுராசனம் நல்ல ஒரு பலனை அளிக்கின்றது. அதே மாதிரி சுமண முத்திரை பார்க்க போகிறோம், வருண முத்திரை பார்க்க போகிறோம். இந்த இரண்டு முத்திரைகளுமே நமக்கு உடலில் பேங்க்ரியாஸை சரியாக இயங்க செய்யும், இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை கரெக்டாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ நம்ம இன்றைக்கு ஒரு ஆசனம், 3 முத்திரைகள். முத்திரைகள் வயதானவர்கள் முத்திரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடினமான ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். யங்ஸ்டர்ஸு உடலில் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணலை, ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு சுகர் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் பொறுமையாக இந்த ஆசனத்தை நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த 3 முத்திரைகளும் ஒரு தனுராசனமும் நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடியது, சுகர் நீரிழிவை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடியது, மலச்சிக்கல் நீக்கக்கூடியது, ஜீரண மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடியது, நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடியது, சுறுசுறுப்பும் உற்சாகமும் கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சூரிய முத்திரை. இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உணர்வு நம் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு தசைகள் உடலை விட்டு கரைவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் பருமனாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கையை மடியில் அந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுவோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரை செய்யும் பொழுது நம்ம உடலில் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள், இன்சுலின் சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள்.
நார்மல் பிரீத்திங். உடலில் இருக்கக்கூடிய அதிக தசைகள், கொழுப்பு தசைகள், கொழுப்பு கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி சுமண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராண சக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வரண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறோம். முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. சூரிய முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சுமண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வரண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இன்சுலின் சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யோகாசனத்தில் தனுர் ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இது சுகாசன நிலை. முதல்ல மூச்சை நார்மல் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு நிலையாக போவோம். இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வலது கால், இடது கால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்திட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ஒன் மோர் டைம். கணுக்கால் பிடிச்சிக்கோங்க. 2 கையினால் மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே வயிற்று உள் பகுதி, மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி தனுராசனம் ப்ளஸ் இந்த 3 முத்திரைகள், சூரிய முத்திரை, சுமண முத்திரை, வரண முத்திரை. இது செய்யும் பொழுது இந்த மாணவ பள்ளி பருவத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணிங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். உடல் எடை கரெக்டாக இருக்கும், அதிக தொப்பை வராது, சுகர் வராது, கட்டுக்கோப்பில் இருக்கும். அதே மாதிரி இரத்த அழுத்தம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, நரம்பு தளர்ச்சி வராது, மலச்சிக்கல் நீக்கக்கூடியது, ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும். ஸோ இதை நம்ம செய்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா 10 நிமிடம் தான். இந்த பயிற்சியோடு சேர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளை இந்த பயிற்சியை பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.